வணக்கம் பசங்களா. எஸ். ஸோ எல்லாருமே டைட்டில் வச்சு பார்த்துருப்பீங்க. என்ன நான் சொல்ல போறேன். ரைட். ஸோ ஓகே. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் அ ஸ்டோரி. ஓகே. ஐ வில் டெல் யூ அ குட்டி ஸ்டோரி. இட்ஸ் அ வெரி இமேஜினரி ஸ்டோரி ஐ வுட் சே. பட் இட்ஸ் அ குட் ஸ்டோரி. ஓகே. ஸோ there is this student called some Ravi. ஓகே. ஸோ ரவின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். ஸோ இந்த பையன் வந்து லைக் ஹீஸ் அ சில் காய். அந்த அந்த சில் காய் டைப் தான். லைக் ஹி டசன்ட் கேர். அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். ஹி யூஸ் டு ப்ளே கிரிக்கெட், வாட்ச் மூவிஸ், நல்லா சாப்பிட்டு நல்லா எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். என்ன சொல்லலாம், படிப்பை விட தவிர்த்து பாக்கி எல்லாமே ஹி வாஸ் டூயிங். ஓகே. அண்ட் லைக் ஒரு மிட் டேர்ம் எக்ஸாம் வருது. அண்ட் அவன் வந்து மிட் டேர்ம் எக்ஸாம் எல்லாம் முடிச்சு எல்லாமே எல்லாமே எக்ஸாம் எல்லாம் முடிச்சு அண்ட் வெக்கேஷன் எல்லாம் நல்லா விளையாடி அண்ட் இவன் ஸ்கூலுக்கு போகிறான். அண்ட் ஆப்வியஸ்லி யூ வில் கெட் த மார்க்ஸ், ரைட்? பேப்பர் கொடுப்பாங்க, பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அவன் வந்து ஒரு பேப்பரில் ஓகே சம் சப்ஜெக்டில் அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு அவனுக்கு வந்து தெரிய வருது. ஓகே. ஸோ ஹி ஸ்கோர்ட் வெரி லோ மார்க்ஸ். ஃபெயில் அப்படி ஆயிடுச்சு. அவங்க டீச்சர்ஸ், அவனோட டீச்சர்ஸ் வந்து லைக் ஒரு ஒரு டிஸப்பாயிண்டடோட அவனை பார்த்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை விட நல்லா மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் மேட் ஹிம் ஃபீல் வெரி என்ன சொல்லலாம், வெரி ஸ்மால் அண்ட் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக அவனுக்குள்ளாரே டிஸப்பாயிண்டடாக அவன் ஃபீல் பண்ணான். ஓகே. அண்ட் ஹி வென்ட் பேக் டு ஹிஸ் ஹோம் அண்ட் ஹி வாஸ் திங்கிங், ஓகே எனக்கு இந்த படிப்பெல்லாம் வராது போல், திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் எனக்கு வராது போல். ஸோ இட் இஸ் டூ பி லைக் தட். ஐம் நாட் தட் ஸ்மார்ட், ஐம் நாட் தட் திஸ் அப்படின்னு நிறைய ஓவர் திங்க் பண்ணி அவனுக்கே நிறைய டேக் கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ ஹி வாஸ் இன் ஹிஸ் ரூம். ஸோ அப்போ அவங்களோட தாத்தா வந்து அவங்ககிட்ட என்னப்பா என்ன பண்ணுற, மார்க்ஸ் எல்லாம் கிடையாது, இவங்க வேற அதுக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு லைக் மேபி ஹீ நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆர் சம்திங். அண்ட் தாத்தா சொல்கிறாரு என்னன்னா, ஏன் பென்சில் கூட எப்பவுமே இரேசர் வருது. ஹாவ் யூ எவர் தாட் அபவுட் லைக் தெர் இஸ் ஆல்வேஸ் அ இரேசர் ஃபார் அ பென்சில், ரைட்? ஸோ இதுல இருந்து என்ன கருத்து உங்களுக்கு புரியுது? ஆப்வியஸ்லி மேம் அதான் நீங்கள் என்ன பென்சில் அண்ட் இரேசருக்கு ஆட் பண்ணுறீங்க, அது கிடையாதுடா. தட் மீன்ஸ் இஃப் யூ ஹேட் டன் அ மிஸ்டேக், நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அதிலிருந்து அதை திருத்தி அந்த இரேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து புதிய ஒரு பேஜில் வந்து புதிய ஒரு திங்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த திங் ஐம் கோனா சே. தட் இஸ் ஏன் வந்து ஃபெயிலியர் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்து எப்பவுமே எல்லாருமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து தோத்தாதான் நீங்கள் ஜெயிப்பீங்க, வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, தோக்குறது தான் ஜெயிக்கிறது தான், get it right? Okay, so this is the thing. So மேபி இந்த டைமில் மோஸ்ட்லி நிறைய பேர் லோ மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் வாங்கி எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க, அன்எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை வந்து உங்களுக்கு இரேஸ் பண்ணலாம் அண்ட் யூ கேன் கிரியேட் அ பியூட்டிஃபுல் திங் இன் த பேப்பர் எகெயின், ரைட்? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஸோ ஃபெயில் ஆனதில் வந்து நம்ம எப்படி ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு புரியும் ஃபெயில் ஆகும்போது வாட் யூ டோன்ட் நோ. ஓகே. எந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து இது தெரிஞ்சிருந்தா ஐ மைட் டூ குட் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம், இல்லாட்டி வாட் யூ மிஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து எங்கே நான் அடி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரன்ஸ் கரியரில் தான் நான் வந்து மோஸ்ட்லி அதை வந்து இது பண்ணிப்பேன். பிகாஸ் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் இது பண்ணுறீங்க, என்ட்ரன்ஸ் ஜேர்னிக்குள்ளார போனீங்க, இல்லாட்டி என்ட்ரன்ஸ் கோச்சிங் சென்டர்லேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ if you don't know anything about லைக் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாமல் போனீங்க அப்படின்னா இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, where you went wrong. When you fail, you are prompted to analyze what went wrong. This improves critical thinking. It enables you to rethink the process and build more and more foundation. ஸோ ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து லோ மார்க்ஸ் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் தட் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து ஏதோ லேக் பண்ணுறீங்க. மேக்ஸில் வந்து நான் வந்து இப்படி ஓகே ரீட் பண்ணி படித்தா எனக்கு மேக்ஸ் வராது, நான் போட்டு தான் பார்க்கணும், நான் எழுதி தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா
அதெல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்க, ரைட்? ஸோ ஒன்ஸ் நான் வந்து எப்படி தெரியுமா? நான் ஹவ் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் மேத்ஸ் வந்து படிச்சா வராது அப்படின்னு எப்படின்னா, ஒன் டே ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நான் மேத்ஸ் வந்து லிட்டரலி ரீட் பண்ணிட்டு போனேன். ரீட் பண்ணிட்டு அதே சேம் கொஸ்டின் வந்து டெஸ்ட் பேப்பர்ல இருந்துச்சு. ஐ குடன்ட் ரைட். என்னால எழுத முடியல. என்னால ஸ்டெப் வரல. லாஸ்ட் ஆன்சர் மட்டும் ஞாபகம் இருக்கு. மத்தபடி ஸ்டெப்ஸ் எதுவுமே ஞாபகம் இல்ல. ஸோ அப்ப எனக்கு புரிஞ்சது, ஓகே மேத்ஸ் வந்து படிச்சுட்டு போக முடியாது. ஸோ நான் போட்டு தான் பார்க்கணும். ஒரு 3 டைம்ஸ் நான் எழுதி அப்ப வந்து நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 3 டைம்ஸ் எழுதி பார்த்தேன். ஸோ அப்ப வந்து அதே கொஸ்டின வந்து திருப்பியும் கேட்கும்போது, ஐ குட் ரைட் எவ்ரி ஸ்டெப்ஸ், ஈச் அண்ட் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் த ஆன்சர். ஓகே, ஆன்சர் கூட எனக்கு ஞாபகம் வருதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு லைக் திங்க். அண்ட் எப்பவுமே வந்து ஒரு டெஸ்ட் முடிஞ்சு மார்க் கம்மியாச்சு, எதில் மார்க் கம்மியாச்சு, எதனால் மார்க் கம்மியாச்சு, படிக்காதனாலயா இல்லை படிச்சுட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுனாலயே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் லைக் கிவிங் ஆல் யோர் திங்ஸ், அனலைசிங், reworking on it, again working on it, analyze பண்றீங்க, rework பண்றீங்க, analyze பண்றீங்க, rework பண்ணி until and like என்ன சொல்லலாம், until you get a proper result. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் analyzing and reworking is the main thing. Okay, ஸோ இப்போ இதனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் க்ரோத் மைண்ட் செட். யூ கேன் இவென்ச்சுவலி டேக் யுவர் ஓன் டிசிஷன். உங்களுக்கு உங்களை பற்றியே தெரிஞ்சிருக்கும் பசங்க. மேம் இதில் என்ன மேம் இருக்கு, என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். யூ ஆர் ராங். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ க்ரோ அப், யூ ஒரு அடல்ட் அந்த ஒரு ஃபேஸில் வரும்போது யூ லைக் நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ செல்ஃப் ரியலைசேஷனுக்கு எல்லாத்துக்குமே திஸ் ஒரு ஸ்டேஜ், ஐ வுட் சே எவ்ரிபடி கோஸ் த்ரூ தட். அந்த ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜ் கூட நம்ம போய் தான் ஆகணும். ஸோ தட் இட் கேன் லைக் என்ன சொல்ல, இம்ப்ரூவ்ஸ் யோர் செல்ஃப், இம்ப்ரூவ் யுவர் க்ரோத் மைண்ட் செட். ஒரு டிசிஷன் மேக்கிங்கு எல்லாமே உங்களை வந்து ரொம்ப அது வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஓகே, என்கரேஜ் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி, motivates better preparation. So these are the things. Okay, எனக்கு வந்து from this what I have to tell you is that take it in an optimistic way. ஸோ இந்த இயரில் நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், ஸோ தட் ஐ கேன் அவாய்ட் இட் இன் தி நெக்ஸ்ட் இயர். இந்த இயர் நான் இது பண்ணல, ஸோ ஐ ஹாவ் டு டூ திஸ் இன் தி நெக்ஸ்ட் இயர். இந்த இயரில் நான் வந்து டெய்லி படிக்கல, கன்சிஸ்டண்டாக இல்லை, பட் ஐ வில் டூ அ சம்திங் லைக் இன் எவ்ரி டே, ஸோ ஐ வில் பி கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ திஸ் த மைண்ட் ஷுட் யூ ஹாவ் டு பி. எல்லா டேயுமே அப்படி இருக்க முடியுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அட் சம் பாயிண்ட் ஆர் சம் டேஸ் யூ ஃபீல் லோ, நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெயினாக இருப்பீங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் தோணும். ஸோ தட் டேஸ் ஆர் நார்மல். ஓகே, தட் இஸ் ஆர் நார்மல் அண்ட் இட் இஸ் எவ்ரிபடி ஹேஸ் தட். ஓகே, ஸோ தட் இஸ் வி ஆர் ஹியூமன் அண்ட் எவ்ரி திங், அந்த டைப் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸப்ட் வாட் எவர் த திங்ஸ் யூ ஆர் or things you have or things you got or whatever it is, accept பண்ணுங்க, நிம்மதியா இருங்க. ஓகே, so that's it பசங்களா. அதுக்கு முன்னாடி I have to tell you something. So repeater பசங்க, so those who are உங்களோட friends or whoever it is are trying to give entrance repeat பண்ண போறாங்க அப்படின்னா, ஜைலத்தில் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் if you scored pretty good marks, you can get a 100% scholarship on the repeater courses. Okay, ஸோ அது வந்து May 25, 2025 சண்டேல ஆரம்பிக்குது. 10 AM to 1 PM விச் இஸ் கொச்சி, திருநெல்வேலி அண்ட் திருச்சி சென்டர்ஸில் தான் இது நடக்குது. ஓகேவா? ஸோ திஸ் தலா ப்ரோ 2025 பேட்ச் விச் இஸ் ஆஃப்லைன் டியூஷன் சென்டர் ஃபார் 9th ஸ்டூடெண்ட்ஸ், போத் NEET அண்ட் JEE. ஸோ ஜூன்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கிளாஸ் 12th இருக்கிற பசங்க ப்ளஸ் NEET ஆன்லைன் கோச்சிங். ஸோ இதோட டேட் வந்து சூன் யூ வில் கெட் தி அப்டேட்ஸ். அண்ட் இது தளபதி ப்ரோ பேட்ச் விச் இஸ் அன் ஆன்லைன் டியூஷன் ஃபார் 12th படிக்கிற பசங்க. ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் உங்களோட லைக் என்ன சொல்ல டைம் டேபிள். அண்ட் திஸ் இஸ் NEET 2026 ரிப்பீட்டர் பேட்ச் ஆன்லைன் கோச்சிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹைப்ரிட் பேட்ச் இஸ் ஆல்சோ தேர். போத் கிடையாது, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. அண்ட் இதோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது 25 May அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25 May is the exam. ஓகே, சரி. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும் ஆப்வியஸ்லி, ரைட்? ஸோ போத் ஜேஇக்கும் நீட்டுக்கும் இருக்கும். ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, ஸோ யூ வில் பி ஹேவிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பேரண்ட்ஸ் மீட்டிங் every month you will have. Okay, right? So these are our JEE toppers of this year and NEET toppers of previous year. Okay,
ஸோ these are the course we are providing. And ஏதாச்சும் டவுட் இருக்கு ரிகார்டிங் எனிதிங் டு த கோர்ஸ் ஆர் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி, திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது பசங்களா. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ இஃப் யூ ஹாவ் இது வந்து ஜென்ரலாக லைக் இட் இஸ் அப்ளிகபிள் இன் எவ்ரி திங். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் டன் எனி மிஸ்டேக்ஸ் இன் யுவர் லைஃப் யூ கேன் எரைஸ் இட் and you can create a new thing. So one thing நான் என்ன ஒரு லைஃப்பில் ஒரு எத்திக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஐ ஆம் அ ஹியூமன், ஐ மேக் மிஸ்டேக்ஸ், ரைட்? ஸோ இப்போ நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஆமாம் நான் ஹியூமன் தான், நான் மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படின்னலாம் இருந்தோம் அப்படின்னா அது கிடையாது. ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து திருப்பி நான் பண்ணாமல் இருக்கணும், ரைட்? தேட் மேக்ஸ் அதுக்கு வந்து அதில் தான் அதோட இது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் அண்ட் வாட் எவர் திங்ஸ் யூ ஹாவ் இன் மைண்ட் ப்ளீஸ் டூ ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ஃபாலோவர்ஸ் ஆன் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். ஓகே பசங்களா, இதோட வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் யோர் ஸ்ரீஷ்மா மேம் லீவிங் அண்ட் ஐ வில் see you in the next session. Bye bye and take care.